தலைவிரித்து ஆடிய ஊழல் என்கின்ற கொடிய மக்களுக்கு கேடான ஒன்றை சகோதரர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக வந்த பின்பு அதை நீக்கியிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. என்ன சாதிக்கணும்? ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய கேடு வர நடந்து கொண்டிருந்த அந்த அந்த தீங்கினை, அந்த கொடிய நிலைமையை அடியோடு மாற்றி இருக்கிற இதை ஒன்றை விட என்ன ஒரு அரசு செய்ய முடியும்? செய்து காட்டிட்டாரு. யார் தவறு செய்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அது எச்சரிக்கை விட்டார். ஆகவே நல்லா நீங்கள் விசாரிச்சு பாருங்க, எந்த இதுக்காவது கமிஷன் கேட்குறாங்களான்னு. கிடையாது. ஆக கமிஷன் இல்லாத, கட்டிங் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவே பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. மக்கள் அபரிமிதமான ஓட்டுக்களை போட்டு அவரை வெற்றி பெற வைத்தார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்துதான் இந்த கரப்ஷன் இருந்தால் எல்லாம் நாசமாக போகும்னு சொல்லி நீக்கி இருக்கிறார். மற்ற கோரிக்கைகளை பொறுத்த மட்டில் ஒரு நிதி நெருக்கடி இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது திணறிக்கிட்டு இருக்குது அரசு. மத்திய அரசு வஞ்சகம் இல்லாமல் நிதியை ஒதுக்கணும். அப்போ நிதியை ஒதுக்கினா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவரால் நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த ஆட்சியை 6 மாதம் நீடிக்காதுன்னு சாப விட்டாங்க. 6 மாதம் வரைக்கும் கூட பொறுக்கலை, உடனே கவுந்துரும், இந்த அரசு இருக்காது அப்படின்னு பேட்டிகள் கொடுக்குறாங்க. கவர்னர்கிட்ட போய் அண்ணா மாநில ஆட்சி சொல்லிட்டு தான் உயிரடி வச்சுட்டு போனாரு. டாக்டர் கலைஞர் அதுக்காகவே தீர்மானம் போட்டார், மாநாடு போட்டார். மாநில 50 முழக்கங்கள் திருச்சியில் அண்ணா இறந்த பிறகு வச்சதுன்னா இது 3வது முழக்கம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இவங்க கவர்னர் ஒருத்தர் இருக்கிறார், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவர் அணைகள் நேர்நிலைகளை எல்லாம் போய் பாடந்திட்டு நாங்களே கவர்னர்ஷிப்பில் இருந்து நாங்கள் வேலை செய்கிறோம். மிஸ்டர் கவர்னர், உங்களுக்கு எந்த ரைட் இருக்குது, என்ன அதாரிட்டி இருக்குது? நீங்கள் மத்திய சர்க்காருடைய எடுபடி, ஒரு ஏஜென்ட். உங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்குது? நீங்கள் போய் நிர்வாகத்தை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்கிறது இல்லை. கவர்னர் ஆட்சியா? அவர்கிட்ட போய் திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்து அந்த மனுவிலே ஒரு கோரிக்கை, அதிர்ச்சி அடையத்தக்க வைக்கிற கோரிக்கை, நீ 356வது அரசியல் சட்ட பிரிவை பயன்படுத்தி ஒரு அறிக்கை டெல்லிக்கு அனுப்பலாமே. எதுக்கு? கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பண்ண முடியாது. பொம்மை வழக்கில் பிறகு நினைச்ச மாதிரி எல்லாம் கவர்னர் ஆட்சி கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க கவர்னர் ஆட்சியை கொண்டு வர நினைக்கிறீங்க? கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி தான் எங்க ஆட்சி செய்யும். அப்ப நீங்க பிஜேபியை எதிர்ப்பதாக இப்ப வரைக்கும் சொல்றதெல்லாம் போலி நாடகமா? பிஜேபியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம், வேற ஆவேக்காக இருக்கக்கூடாது ஆட்சி. எங்க நினைப்புதான் கவர்னர் ஆபீஸ்ல போய் இந்த மோசமான இதுவரை கடைபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக திமுக கழகம் மனு கொடுத்தது. அதோட நிக்கல. கரூருக்கு போகக்கூடாது, கரூர்ல போய் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல சவுக்கால் அடிச்சிருக்காங்க. நீதிமன்றத்தையே நீங்க அரசியல் மைதானாக்க பாக்குறீங்களா? அவரையே போகக்கூடாது. அதை எப்படி தடுக்க முடியும்? எங்களை வச்சு தடுக்கிறதுக்கு என்று கடுமையாக சூடு கொடுத்த பிறகு வித்ரா பண்ணிட்டாங்க டிஎம்கே. சுப்ரீம் கோர்ட்டை போட்ட அந்த வழக்க. இப்போ அவங்க நோக்கம் என்ன? இந்த கவர்மெண்ட்டை நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் பலிக்காது, பொறுக்காடும் பலிக்காது. வாதத்துக்கு சொல்றேன். அப்படி இன்னொரு முறை ஒரு தேர்தல் வந்தா 180 இடத்துக்கு குறையாம விஜய் ஜெயிச்சு ஆட்சி மக்கள் மனம் அப்படிதான் இருக்கு. விவசாயத்தை கோரிக்கைக்கு போராடு. இப்படி ஆங்காங்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை அவர் கவனமாக கொஞ்சம் நிர்வாக நுணுக்கங்களை முதலமைச்சர் அதை செய்வார்கிற
நம்பிக்கை அழைக்க. அதாவது நீர் நிலம் காப்பதுக்காக தமிழகத்தில் வந்து நீங்கள் பல ஆண்டுகளாக சீமை கருவேல அகற்றது போராடுகிறது. இச்சூழ்நிலை தமிழகத்தில் வந்து 47,000 ஏரி குளங்கள் இருந்தது. தற்சமயம் வந்து 27,000 குளங்கள் தான். இந்த நீர் நிலம் காப்பதற்கு அடுத்த கட்ட போராட்டம் எது ஆரம்பித்தீங்களா? இந்த 20,000 ஏரி குளங்கள் எப்படி காணாம போச்சு? நம்ம வைகை புயல் இருக்காரே வடிவேலு, அவர் சொன்ன மாதிரி கிணத்தையே காணோம், இடத்தையே காணாம எல்லா இடங்களையும் ஆக்கிரமித்து அதை கட்டடங்கள் கட்டுறதுக்கு பெரும் பண வசூல் பண்ணி கட்டடம் கட்டு விட்டுக்கிட்டீங்க. கண்மாய்கள் இருந்த இடத்துல, ஏரிகள் இருந்த இடத்துல இதுக்கு முந்தி இருந்த அரசு அதுக்கு முந்தி இருந்த அரசு இவங்க செஞ்சதுனால நீங்கள் சொல்லக்கூடிய இத்தனை நீர்நிலைகள் பூர்த்தப்பட்டு அந்த நீர்நிலைகளே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. தாவைக்க அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பற்றியிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழில்துறை தன் கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு தொடரும். நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அதாவது அமைச்சர் அவ்வளவுதான். அமைச்சர் கீர்த்தனா வந்து மனைவி நடந்த விதம் எனக்கு அது எது நடந்த முழு விவரம் எனக்கு தெரியாது. இதை வேண்டுமான்னு சொல்லி இந்த சர்க்கார் மேல பாயலாடு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது என்ன நடந்தது பற்றிய முழு விவரம் தெரியாமல் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். அமைச்சர் வந்து புகைப்படத்தை எனக்கு சம்பந்தம் சொல்லி செந்தில் பாலாஜியா மலை விழுங்கி மகாதேவன் அவர் மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. அவர் அண்ணாதிமுக போது பெரும்பளவு மலை போல செல்வத்தை குளிச்சு இப்ப வந்து குதிரை பேரம்ங்கிறாங்க. குதிரையை கண்டுபிடிச்சதே நீங்க தானே. எங்காடு எம்எல்ஏ கம்பத்தில் இருந்தாரு, அவரை ராஜினாமா செய்ய சொல்லி திமுக உடனே மெம்பரா சேர்த்து அதை இடைத்தேர்தலில் திமுக கேண்டேட்டா போட்டு உங்க உதயசூரிய சின்னத்தை நிக்க வச்சு அவரை எம்எல்ஏ ஆக்குறீங்களே, இது பெருச்சாளி பேரமா? நீங்க தான் அதுக்கு வழிகாட்டீங்க. இன்னொன்னு, இப்ப ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் விலகி போய் சேர்ந்திருக்காங்க சாவைக்கிறவங்க, அவர்களை தேர்தலில் போட்டியிட விடக்கூடாது. இது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல இருக்கு? ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு கட்சியில சேர்ந்து எலெக்ஷன் நிக்க கூடாதுங்கிறதுக்கு எந்த ரூல் இருக்கு? அப்படி எல்லாம் ரூல்லாம் கிடையாது. அது மாதிரி செய்ய முடியாது. அவங்க நிக்கிறாங்களோ நிக்கிறவரை தெரியாது. ஆனா நிக்கிறத தடுக்க முடியாது சட்டப்படி. தாவேக ஆட்சி கூட்டணி கட்சிகளால் தான் தாவேக ஆட்சி கவுளும் தனி இபிஎஸ் அண்ணோட கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இதை பற்றி உங்க கருத்து என்ன? அண்ணன் இபிஎஸ் மகா 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 அறிவாய். என்ன அவர் சொல்றதெல்லாம் புல்லரிக்க வைக்கும். செல்லூர் ராஜா இன்னும் செல்லூர் ராஜ். அதனால அண்ணன் எடப்பாடிக்கெல்லாம் அந்த பங்குள்ள விரும்பும். ஆனால் இந்த கர்நாடக மேகதூது அணை சம்மந்தமாக அந்த கர்நாடக ஒரு அமைப்பு வந்து ஜூலை 15 ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் திரைப்படங்கள் வந்து கர்நாடகத்தில் ஓடாது, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கர்நாடகத்தோட சக்தி ஏவாட்டம் நம்ம தமிழர்கள் தான் பந்தூரில் அதிகமாக இருக்காங்க. என்ன செய்வாருங்கன்னா ஆத்தத்தை நம்ம ஆழ்த்த அடிப்பாங்க, வீடுகளை உடைப்பாங்க. இந்த வாட்டாள் நாகராஜன் தான் இந்த அறிவிப்பாரு. வாட்டல் நாகராஜ் மாதிரி நிறைய வாட்டல் பயிர். நம்ம வந்து அதுக்கு பதிலுக்கு கன்னடத்துக்காரில் அடிக்கக்கூடாது. அவன் அடித்தான், வீடு வீடு வாசலை திறந்து மூட்டை முடிச்சுள்ள ஓடி வர வச்சான். அது மாதிரி அடுத்த கட்டம் வெறும் 10 அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் முழு காரணம் மோடி அரசு அப்படின்னு தான் கூட சொல்லுவோம். மோடி வரும்போதெல்லாம் 7 தடவை நான் தான் கருப்பு கொடி ஆட்டினேன். ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறது, நம்ம ஊருக்காரராச்சே கலிகப்பட்டிக்காக நம்ம இதை கேட்க வேண்டாம்னு நீங்கள் ரொம்ப மாதவியமாக கேட்டிருக்கேன். இந்த கேள்வியை பேக்க தெரியும். கூட்டணியில் இருந்தப்போ ஏன் நீங்கள் இதெல்லாம் பேசலை? கூட்டணிக்குள் இருந்து கொண்டு பேசுவது கூட்டணி தர்மம் அல்ல என்பதால் நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் எங்களை காலில் ஓட்டு மிதிக்கிற மாதிரி நடத்தினாங்க. எல்லாருக்கும் எங்களை விட அதிக இடங்கள். அதே அவங்க ஒரு தனி சின்னத்தில் இருந்து எங்களுக்கு மட்டும் எல்லோரையும் விட இடங்கள் குறைவு. அவங்க சொல்ற அவங்க கட்சி சின்னத்தா நிக்கணும்னு நிர்பந்தம். இப்போ நீங்கள் அப்பவுமே வந்து நீங்கள் வெளியே வந்துருக்கலாம்ல. எப்படி வெளியே வந்து நான் தேர்தலை புறக்கணிக்கலாம்னா எலெக்ஷன் சொன்ன புது ரூல் சொன்னாங்க. ஒரு தேர்தலில் போட்டியிடாவிட்டால் கட்சியின் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடணும்னு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் கொண்டு வரும். இல்லைன்னா நிச்சயமாக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை முடிவெடுத்த மாதிரி ஏற்கலாம்ங்கிற ஒரு யோசனை வந்தது.
ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே ரத்து பண்ணிடுவாங்க. அதனால் அந்த முடிவு எடுக்க முடியலை. அந்த கட்டத்தில் இனி இதை சகித்து கொண்டு கீழே இருக்கலாமாண்ணே? ஓகே ஓகே. கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வேதனைப்பட்டு போகிறாங்க. பொதுக்குழுவில் வெடிச்சிட்டாங்க. பொதுக்குழு 1400 பேர் பொதுக்குள்ள கலந்துட்டாங்க. திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம்னு சொன்ன மாத்திரத்தில் மண்டபம் இடிந்து விழும்படியார ஆரவாரம் கைதட்டலும் ஒட்டுமொத்த மதிமுக தொண்டர்கள் எம்எல்ஏ இருக்கலாம்ண்ணே? வேதனையில் இருக்காங்க. ஆனால் என் கடமையை செஞ்சேன். 34 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணேன். இதே கோயில்பட்டியிலையும் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்ட கூட்டத்தில் திமுக ஆதரித்து பேசிட்டு தான் போனேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தூரில், தங்கநரசு தொகுதியில், பல தொகுதிகளில் போய் நான் போய் திமுக கூட்டணி தர்றதுக்காக நான் பிரச்சாரம் செய்தேன். நான் சும்மா இருக்கிறேன். அதே நேரத்தில் நம்மை சுயமரியாதை தன்மானத்தை இனிமேலாவது காப்பாற்றிக்கிறோங்கிறது வெளியே வந்து ஓகே. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை வந்து மத்திய அரசு செயலாக்கும் வகையில் ஏற்பாடு பட்டுள்ள தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் சொல்லி ஒரு விமர்சனம் தற்போது எழுந்துள்ளது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? எனக்கு சரியாக தெரியும். அதாவது தாவேக்கா வந்து சீட்டு கொடுத்தா நீங்கள் வந்து எடுத்து வந்து இப்போ நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் மதிமுக இடம்பெற்றிருக்கிறது. முதல் கூட்டத்துக்கே எனக்கு அழைப்பு வந்தது. போய் கலந்துக்கிட்டே சொல்லிட்டு